மத்திய அழகு நீதிமன்றம் இடைக்கால உத்தரவா சில விஷயங்களை குறிப்பிட இருக்கக்கூடிய நிலையில பாதிக்கப்பட்ட, அதாவது உயிரிழந்திருக்கக்கூடிய அஜித்குமாருடைய தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கூறப்பட்டிருக்கு நிவாரணமா? நிவாரணமாக தற்பொழுது வரை அவர்கள் நீதிமன்றத்தில் எதுவும் குறிப்பிடவில்லை. அவருக்கு அரசு தரப்பில் ஏற்கனவே சில இதெல்லாம் நிவாரணங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீதிபதிகள் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்த விவகாரம் தொடர்பாக அஜித்குமாரினுடைய தாய் அளித்த அந்த புகார் அந்த புகார் மீது எந்த வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை. அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக அஜித்தினுடைய மரணம் தொடர்பாக அஜித்குமாரினுடைய தாய் மற்றும் சகோதரரிடம் சிலர் பேரம் பேசி இருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்த 3 நபர்கள் மற்றும் டிஎஸ்பி ஆகியோர் பேரம் பேசி இருப்பதாக நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த விஷயத்தை பெரிதாக்க வேண்டாம், 50 லட்சம் ரூபாய் பணமும் அரசு வேலையும் தருவதாக அவர்கள் அந்த நபர்கள் உறுதி அளித்திருந்ததாகவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்பொழுது இதற்கு முன்பாக ஒரு லாக்அப் மரணம் என்பது தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக், அந்த மரணம் தமிழகத்தை மிகப்பெரிய அளவில் உலுக்கி இருந்தது. கொரோனா காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை தற்பொழுது நீதிபதிகள் தங்களது உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக் சம்பவத்தை யாராலும் மறக்க இயலாத கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இது மிகவும் முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இந்த விவகாரம் தொடர்பாக முறையான விசாரணை நடத்தப்படவில்லை என்று கூறிதான் தற்பொழுது இந்த ஒரு மனுவானது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் தங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று தற்பொழுது அரசு சார்பிலே தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் மாநில காவல்துறை நடந்து கொண்ட விதம் தொடர்பாக தான் பல்வேறு கேள்விகள் எழும்பியிருந்தன. நீதிபதிகளும் அதனை கேள்வியாக முன்வைத்திருந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை என்று தற்பொழுது அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு இந்த விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது, யாருக்கும் சாதகமாக இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே, அதனை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதில் தங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்ற இந்த விஷயத்தை கூறுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் இதனை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுங்கள் என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அதாவது இந்த விவகாரத்தில் காவல்துறை முறையாக விசாரணை மேற்கொள்ளவில்லை, தடயங்கள் முறையாக சேகரிக்கப்படவில்லை, சாட்சியங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்று தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. மேலும் இந்த விவகாரத்தில் திமுக பிரமுகர்கள் பேரம் பேசினார்கள், டிஎஸ்பியும் உடனிருந்தார் என்பது போன்ற அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரத்தை சிபிஐக்கு மாற்றுவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. மேலும் அரசு இந்த விஷயத்தில் நேர்மையாக உள்ளது, யாருக்கும் சாதகமாக இந்த விஷயத்தில் அரசு நடந்து கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாகவே இந்த கருத்தை தாங்கள் தெரிவிப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்டதை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுமாறு தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒருவேளை இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டு அரசு தரப்பில் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது அரசு தரப்பில் சிபிஐக்கு மாற்றுவதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவிக்கப்படும் பட்சத்தில் இந்த வழக்கு சிபிஐ வசம் மாற்றப்படும். ஏற்கனவே ஜெயராஜ் பென்னிக் விவகாரம் கூட, அதாவது சாத்தான்குளம் தந்தை மகன் லாக்அப் டெத் விவகாரம் கூட முதலில் மாநில போலீசார் தான் விசாரித்தனர். பின்னர் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு வழக்குகள் எல்லாம் நடந்த பின்னர் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அந்த வகையில் இந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்றுவதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அரசு தரப்பில் வாய்மொழியாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யுமாறு தற்பொழுது நீதிபதிகள் அரசுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள்.